திருப்பரங்குன்றத்துல இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத நாம பார்த்தோம். இந்த நிலையில உயர்நீதிமன்ற மதுரை கிளை அது உத்தரவிட்டிருக்கு. தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும். சிக்கந்தருக்கு கோரிப்பாளையம்ங்கிற இடத்துல இன்னொரு தர்கா இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல தான் தர்கா கட்ட முடியும். தமிழ்நாடு அரசாங்கத்தோட செய்தி குறிப்பிலேயே வெப்சைட்ல இருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு அவசர அவசரமா போய் மாத்தினாலும் மாத்துவாங்க. மாத்த வாய்ப்பு இருக்கு. இந்த பேரே தீபத்தூண். அப்போ அதுக்கு அதோட பர்பஸே தீபம் ஏத்துறது தான். அதுக்கு போயிட்டு இவங்க ஃபைல் இல்ல அது பண்ணிருக்காங்கன்னா என்னன்னா, நீங்க கீழ இருந்து மலைக்கு கீழ இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அந்த தூண் தெரியும். அளவு தூண்னா இந்த ஹைட் தான். நான் இந்த அளவு தூண்லாம் பார்த்திருக்கிறது இந்த இவ்வளவுதான் இருக்கும் கல். அதுக்கு ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய தூணும், அதுவும் மேல எண்ணெய் ஊத்துறதுக்கு திரி போடுற மாதிரி நல்ல குழியா, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி பச்சையா போய் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இந்துக்கள் இளிச்சவாயங்க அப்படின்னா, நீங்க சொல்லும்போது சொன்னீங்க மோட்ச தூண்னு ஒன்று இருந்ததுன்னு. அது கோவிலுக்கு இந்த கோபுரத்துக்கு பின்னாடியே இருக்கும், சைடுல இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில், பிள்ளையார் அது மேல அந்த படிக்கட்டுல இருந்து மேல ஏறி போற இடத்துல உடனே வந்துடும் மோட்ச தூண் அப்படிங்கிறது. தீபத்தூண் மேல மலைக்கு மேல பீக்ல இருக்கும். இந்த மோட்ச தூண் அப்படிங்கிறது அந்த திருப்பரங்குன்ற பகுதியில யாராவது இறந்து போயிட்டா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போய் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு இடத்துல கார்த்திகை தீபத்திற்கும் மற்ற முக்கியமான நேரங்கள்லயும் முருகருக்காக அந்த தூண்ல தீபம் ஏத்துற அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம். அது மோட்ச தீபம். இறந்து போனவர்கள், முருகன் இறந்து போனவரா? முருகர் செத்து போனவரா? அப்போ தமிழ்நாட்டுல முருகரை கும்பிடக்கூடியவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா அப்ப நீ எல்லாம் முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. உன்னை முருக பக்தர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ பட்டை அடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகான்னு பழனி மலை ஏறுறதுல உனக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உன் முருகனை செத்து போன முருகன்னு சொல்லிட்டு இருக்கு இங்க ஒரு கூட்டம். அந்த மோட்ச தீபத்துல உன்னை தீபம் ஏத்த வச்சுட்டு இருக்கு, உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. விழிப்புணர்வு இல்லை. இங்க மத அரசியல் பண்ண மாட்டோம். மத அரசியல் உன்னுடைய நீ கும்பிடுற உன் நம்பிக்கையா? உன் நம்பிக்கையை நீ விட்டு கொடுத்துருக்க, இளிச்சவாயனா இருந்திருக்க. அயோத்தியில பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க கோவிலை கட்டாம தூங்க மாட்டோம் அங்க இருக்கிற ராம பக்தர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை கோடி முருக பக்தர்கள் இருக்காங்க. யாருக்காவது இந்த சொரண உணர்வு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி.